அனைவருக்கும் காலை வணக்கம். அமெரிக்க கவிஞர், கல்வியலாளர் வாட்ஸ்வொர்த் லாங்ஃபெல்லோ உலக புகழ்பெற்ற கவிஞர், கல்வியாளர் ஹென்றி வாட்ஸ்வொர்த் லாங்ஃபெல்லோ, வாட்ஸ்வொர்த் அமெரிக்காவின் போர்ட்லாண்ட் நகரில் பிறந்தவர். 1807ஆம் ஆண்டு. பள்ளியில் மிகவும் கெட்டிக்கார மாணவர் என்று பெயர் பெற்றவர். கற்பதிலும் புத்தகம் வாசிப்பதிலும் இவருக்கு இருந்த ஆர்வத்தை அம்மா ஊக்கப்படுத்தினார். பல புத்தகங்களை வாங்கி கொடுத்தார் அம்மா. தனது முதல் கவிதையை வெளியிட்ட போது லாங்ஃபெல்லோவுக்கு வயது 13. போர்டன் கல்லூரியில் 15 வயதில் சேர்ந்தார். பட்டப்படிப்பு முடிப்பதற்குள் 40 கவிதைகளை வெளியிட்டார். ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று பிரெஞ்சு, ஸ்பானிஷ், ஜெர்மன், இத்தாலி, போர்ச்சுகீசிய மொழிகளை கற்றுக்கொண்டார். தான் படித்த கல்லூரியிலேயே பணியாற்றினார். இந்த காலகட்டத்தில் நிறைய பாட புத்தகங்களை எழுதினார். எ பில்கிரிமேஜ் பியாண்ட் தி ஷீ, ஷீனா கடல் என்ற பயண நூலையும் எழுதினார். 1836இல் ஹார்வர்டு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார். 1839இல் வாய்ஸஸ் ஆஃப் தி நைட் என்ற கவிதை தொகுப்பை வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து தி வில்லேஜ் ஆஃப் தி பிளாக் ஸ்மித் மற்றும் த ரெக் ஆஃப் த ஹெஸ்பரஸ் உள்ளிட்ட கவிதை தொகுப்புகள் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்றன. பேராசிரியர் பணியிலிருந்து 1853இல் ஓய்வு பெற்று முழுநேர எழுத்து பணியில் ஈடுபட்டார். 1859இல் ஹார்வர்டு பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. 1861இல் உடையில் தீப்பற்றியதில் ஹார்வர்டு பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. பேராசிரியர் பணியிலிருந்து 1853இல் ஓய்வு பெற்று முழுநேர எழுத்து பணியில் ஈடுபட்டார். 1859இல் ஹார்வர்டு பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. ஏற்கனவே சொல்லிட்டோம். 1861இல் உடையில் தீப்பற்றியதில் மனைவி இறந்தார். அவரை காப்பாற்றும் முயற்சியில் இவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. முகத்தில் தீக்காயம் ஏற்பட்டு சவரம் செய்ய முடியாமல் போனதால் நீண்ட தாடியும் வளர்ந்தது. நாளடைவில் அதுவே அவரது அடையாளமாக மாறியது.